Hello everyone, welcome to SKTricknology. இந்த வீடியோல Windows 11 ISO ஃபைல pendriveக்கு bootable ஃபைலா மாத்துறத நாம பார்க்க போறோம். இது எதுக்காக நாம மாத்துறோம்னா, நார்மலா ISO ஃபைல pendrive வச்சு எந்த லேப்டாப்புக்கும் OS போட முடியாது. சோ pendrive மூலமா லேப்டாப்புக்கு OS போறதுக்காக அந்த ISO ஃபைல bootable ஃபைலா மாத்தினா மட்டும் தான் OS போட முடியும். அது எப்படின்னு இந்த வீடியோல நாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்க லேப்ல Chrome ஓபன் பண்ணிக்கோங்க. Chrome ஓபன் பண்ணி நியூ tab ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து RUFUS Rufus டவுன்லோட் அப்படின்னு சொல்லி போட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லிங்கே ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் ஓபன் ஆனதும் இதுல ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல Rufus 4.1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க் காட்டும். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபைல் இங்க டவுன்லோட் ஆகும். இது அப்படியே ஓபன் கொடுத்துக்கோங்க. இப்போ எஸ்ஆர் நோ கேட்கும். எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் ISO ஃபைலை வந்து bootable ஃபைலாக நம்ம மாற்ற போகிறோம். இப்போ உங்கள் லேப்டாப்பில் வந்து பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டிவைஸுங்கிற ஆப்ஷனில் வந்து உங்கள் பென்ட்ரைவ் வந்து ஷோ ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ISO ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல டிஸ்க் ஆர் ISO இமேஜுங்கிற இடத்துல இந்த செலக்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த செலக்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி ISO ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் டெஸ்க்டாப்பில் என்னோட Windows 11 ISO ஃபைலை வச்சுருக்கிறேன். அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ Windows 11 ISO ஃபைலை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு தெரியலன்னா நம்ம சேனல்லே ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து உங்கள் ஹார்ட் டிஸ்க் டைப்பு. இதில் உங்கள் ஹார்ட் டிஸ்க் GPT ஃபார்மெட்னா GPT தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். MBR ஃபார்மெட்னா MBR ஃபார்மெட் தான் செலக்ட் பண்ணணும். நீங்கள் மாற்றி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா OS வந்து ஹார்ட் டிஸ்கில் பூட் ஆகாது. உங்கள் ஹார்ட் டிஸ்க் டைப் என்னன்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னா, உங்கள் ஹார்ட் டிஸ்க் இப்போ GPTயா MBRயா நீங்கள் செக் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் பிசியை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த திஸ் பிசியில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே இடத்துல ஹார்ட் டிஸ்க்கு வந்து காட்டும். டிஸ்க் 0ல் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வால்யூம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஹார்ட் டிஸ்க் டைப் என்னன்னு சொல்லி இங்கே காட்டும். இங்கே பாருங்கள், பார்ட்டிஷன் ஸ்டைலுங்கிற இடத்துல வந்து GPTன்னு சொல்லி ஷோ ஆகுது. இப்போ என்னோட ஹார்ட் டிஸ்க் டைப் வந்து GPTன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் GPT ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்ட்டிஷன் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் GPT செலக்ட் பண்ணிக்கிறேன். GPT செலக்ட் பண்ணிங்களாங்க இந்த டார்கெட் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் ஆகிக்கும். இப்போ MBRக்கு பார்த்தீங்கன்னா MBRக்கு தகுந்த மாதிரி செலக்ட் ஆகிக்கும். அதே இப்போ GPT நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா GPTக்கு அதுக்கு தகுந்த மாதிரி செட் ஆகிக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் பென்ட்ரைவில் ஆல்ரெடி எதாவது டேட்டா இருந்தால் அதை ரிமூவ் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கும் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து லோட் ஆகும். இப்போ இதை வந்து 100% கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 100% கம்ப்ளீட் ஆனதும் க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ உங்கள் பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ISO ஃபைல் வந்து bootable ஃபைலாக சேஞ்ச் ஆகிருக்கும். இதுதான் பென்ட்ரைவில் வந்து bootable ஃபைலாக சேஞ்ச் ஆன ஃபைல்ஸு. இப்போ இந்த ISO ஃபைலை இந்த bootable ஃபைலாக பென்ட்ரைவில் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இது மூலிமா எந்த லேப்டாப்புக்குனாலும் OS போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.